அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். விசேஷமாய் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, போதகனாகிய உங்கள் மேய்ப்பனாகிய நான் அதற்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, சபையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் சம்பவிக்கட்டும், தேவ ஜனங்கள் ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை துதிக்கட்டும் என்று சொல்லி அற்புதமாய் அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதற்கான காரியங்களை நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கிறார். என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். கடைசி நாட்களில் சபையானது அது மலையின் உச்சியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தேவனுடைய சபையை உயர்த்தி காண்பிக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆலயம் எல்லா மகிமையிலும் நிரம்பி இருக்க போகிறது. பரவாயில்ல, ஒருத்தருக்காவது புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது எல்லா மகிமையை பார்க்கிலும் தேவன் அவருடைய சபையின் மகிமையை மிக வெளிப்படையாக்க விரும்புகிறார், அற்புதம் செய்ய விரும்புகிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், சாதாரண மக்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். இன்னொரு முறை சொல்றேன், சாதாரண மக்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். கையை தட்டி சொல்லுப்பா, விசுவாசிங்க. ஆமென். எதிர்பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அதற்கு தான் நான் போன வாரத்திலேயும் அதனுடைய முந்தின வாரங்களிலேயும் தொடர்ந்தேச்சியாக சாவியை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். பேதுருவுக்கு தேவன் என்ன சாவி கொடுத்தாரோ, என்ன அதிகாரம் கொடுத்தாரோ, அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிசாசுகள் நடுநடுங்கி ஓடும், நோய்கள் விலகும், எல்லா கட்டிகளும் மறையும், எல்லா விதமான சாபங்களும் மாறும். ஏனென்றால் தேவன் கடைசி நாட்களிலே சபையின் மீதும் மாம்சமான யாவர் மீதும் அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவேன் என்கிறார். ஆமென். அதனால தான் போன வாரம் சொன்னேன், சாவி என்ற உடனே நமக்கு ஞாபகம் வருவது என்ன? சாவி அப்படின்னாவே மறுபடியும் மறந்துட்டீங்களா? சாவி அப்படின்னாவே என்னவா? சாவி என்றாலே ஆவி. பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, சாவினாவே ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், சாவினா என்னது? ஆவியானவர் இருந்தால் எல்லா சாவியும் நமக்கு தான். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தா எல்லா சாவியும் கையில் இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஆமென். ஆவியானவர் வரும்போது சகல சத்தியமும் நிறைவேற்ற சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதே சத்தியங்களை கேட்டு நிறைவேற்றவும் பலன் தருவார். இன்னொரு முறை சொல்றேன், வாலிப தம்பிமாருக்கு சொல்றேன், சகல சத்தியங்களையும் புரிவதற்கு ஞானம் தருவார், சத்தியத்திலே நடப்பதற்கு பலன் தருவார். சொல்லு பக்கத்தில் பார்த்து, பலன் உண்டு. கையை கொடுத்து சொல்லு பார்க்கலாம், பலன் உண்டு. ஆமென். சத்தியம் புரியும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுவோம். விளங்கிக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, சத்தியத்திலே நடப்பதற்கு தேவன் பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆமென். அதைத்தான் மையமாக வைத்து ஒரு சபையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டு டயட் இருக்கும். வாசிக்கலாம் 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை மறுபடியும் அதை பிரஷ் அப் பண்ணிட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள போயிடுவோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. சொல்லலாமா? கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். சபையானது பேலன்ஸ்டான டயட் சாப்பிடணும். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், ஒரு நல்ல பேலன்ஸ்டு டயட் என்னெல்லாம் இருக்கும்? காய்கறி இருக்கும், கொஞ்சோண்டு சோறு இருக்கும், அல்லது கார்போஹைட்ரேட் இருக்கும், மற்றதெல்லாம் ஃபைபர் சார்ந்த பழங்கள் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சோண்டு என்ன இருக்கும்? அதில் புரோட்டீன் இருக்கும், மீட் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா தான் எப்படி சரீரமானது அது பேலன்ஸ்டான சரியான விதத்திலே வளர்ந்து கனி கொடுக்குமோ, எப்படி அது எதிர்க்குமோ, அதை போல தான் நம்முடைய பிரதர்
ஃபாதர் ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு கேன்சர். அந்த கேன்சர் நோய் என்ன செய்கிறதாம், என்ன செய்யுமாம், சர்ரத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை எல்லாம் அழித்து கொண்டே இருக்குமாம். வெள்ளை அணு எதுக்காக பயன்படுது? சயின்ஸ் சொல்லுது, வெள்ளை அணுக்கள் வெளியே இருந்து உள்ளே போகிற எந்த கிருமியையும் கண்டுபிடித்து உடனே அதை ஃபைட் பண்ணி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் வெளியே இருந்து எந்த பாவம் உள்ளே வந்தாலும் உடனே ஃபைட் பண்ணி அதை துரத்துவதற்கு இரத்தத்துக்குள்ளே பாய்ந்து செல்லுகிற தேவ வல்லமை தான் நம்முடைய சரீரத்திலும் இருக்கிறது. அது பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சகலவிதமான கிரியைகளையும் அழித்து வெளியேற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலையா? ஆவியிலே நிரம்பி இருங்க. இந்த செய்தியை கேட்கும்போது எப்படி இருக்கணும்? ஆவியில நிரம்பி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசி சொல்லுங்க பார்க்கலாம். ரபா ரஜூனாமா, எல்லாரும் தம்பிமார் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. அந்த செய்தி அப்படியே எங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கணும், ஒரு விடுதலையை தரணும், ஒரு மாற்றத்தை தரணும். கையை உயர்த்தி அப்படின்னு சொன்னேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise him praise him praise him praise him amen praise him. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை தட்டி ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க அல்லேலூயா, மறுபடியும் சொல்லுங்க அல்லேலூயா. துதிச்சுட்டே இருங்க. கர்த்தர் ஆவியில நிரம்பி துதிச்சுட்டே இருங்க. செய்தி நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசி எந்த சபை அதை ரிசீவ் பண்ணுதோ, தம்பிமா அவங்கள தான் சொல்கிறேன், எந்த சபை அதை ரிசீவ் பண்ணுதோ, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதோ எடுத்துக்கொள்ளுகிறதோ, அந்த சபைக்குள்ளே வல்லமை கட்டவிழ்க்கப்படும், அந்த சபைக்குள்ளே மகிமை இறங்கிவிடும், அந்த சபைக்குள்ளே பெரிய விடுதலை வந்துவிடும். கையை தட்டி சொல்லலையா, கையை தட்டி சொல்லலையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சபை சபையாய் மாறப்போகிறது, சபை சபையாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்லல? சபை சபையாக மாறப்போகிறது. சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். சரி, நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தேன். ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர்னு பைபிளில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி எழுதிட்டு வாங்கன்னு எத்தனை பேர் எழுதுனீங்க? அதனால தான் பவுல் கேட்டாரு, நான் அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமா? எதோட வரட்டுமா? பவுல் என்ன கேட்டாரு? நான் பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க, வேதத்தை வாசிங்க, பல விதத்தில் வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. படித்தாதான், பைபிளை படித்தாதான் லைஃப். அம்மா மாதிரி பைபிள் படித்தாதான் உனக்கு சோறுன்னு சொல்லுங்க. ஹலோ, நாங்களே படிக்கல பாஸ்டர் அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? தோத்துறோம். ரைட், அடுத்த வாரம் எழுதிட்டு வரணும். ஒருவருக்கொருவர் மொபைலில் தேடி எழுதப்படாது, பைபிளில் தேடி எழுதணும். அல்லேலூயா ஆமென். ரெடியா? பசங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க தம்பிமா. ஒருவருக்கொருவர்னு எங்கெல்லாம் பைபிளில் இருக்கோ எழுதிட்டு வாங்க. ஆமென். ரைட், நான் உங்களை கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஆகவே ஆதி சபையிலே ஒரு பேலன்ஸ்டான டயட் இருந்தது. என்னெல்லாம் இருந்துச்சு? என்னெல்லாம் இருந்துச்சு? உபதேசம் சூப்பராக இருந்தது. தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக சொல்லி தந்தாங்க, மழுப்பி சொல்லி தரல. அப்புறம் அந்யோன்யம் இருந்தது. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் விசாரித்தார்கள், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தினார்கள், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்களை பார்த்து ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலையே? இதுதான் சபையா? சபை என்றால் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டு அப்படியே வந்துட்டு கடமைக்கு ஒரு காணிக்கையை போட்டு 2 பாட்டை பாடி போறதில்ல. சபை என்பது அந்யோன்யத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, அப்பம் பிட்குதல் அவ்வளவு முக்கியம். அதுல ஒரு பெரிய டெக்னிக் வச்சார் ஆண்டவர். ஏன் அப்பம் பிக்க வச்சாரு? ஒன்று, பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம்.
பாடு மரணங்களை நினைவு கூறுவதற்கு அப்பம் பிட்பதற்கு தகுதி என்ன? தகுதி என்ன சொல்லுங்க? பரிசுத்தம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். அதை நீங்கள் பலவீனத்தோடு புசிப்பீர்களானால், பாவத்தோடு புசிப்பீர்களானால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வியாதியா மாறுவீங்க. சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். அப்ப 2 காரியம் வச்சிருக்காரு ஆண்டவர். ஒன்று, சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவியாக எதை வைத்திருக்கிறார்? எதை வச்சிருக்காரு? வாயை திறந்தா தானே எனக்கு வாழ மாட்டேங்குது, நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தா. அப்பம் பிட்குதல் எப்படி என்னவா வச்சிருக்காரு? என்ன கட்டுப்பாட்டு கருவி? பரிசுத்த கட்டுப்பாட்டு கருவி தான் என்னது? கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்குதல். ஒரு ஆமென் சொல்லலையே. ஹல்லேலூயா. அதே போல அப்பம் பிட்டிங்கன்னா அதுல ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு. நோயெல்லாம் போயிருமா? ஆமென் சொல்லுங்க. நீடித்த ஆயுசுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வதற்கு அப்பம் பிட்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க நோய்கள்லாம் போகணும்னா அப்பம் பிட்கணும். மாதம் ஒரு முறை நம்ம வைத்து நாம் ஜெபித்து பரிசுத்தமாகி பங்கு கொள்ளுகிற அப்பம் பிட்குதில்ல என்ன பண்ணணும்? பங்கு கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எத்தனை பேர் காலையில் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் மதியம் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் இரவு ஜெபிக்கிறீங்க? ஜெபம் 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 ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதரை குறித்து நான் அன்னைக்கு சொன்னேன். அவர் எல்லா அற்புதங்களையும் நிறைவேற்றின பிறகும் ஜெபிக்க போனா. 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு நீங்க போட்ல போங்கடான்னு சொல்லிட்டு அவர் மலை மேல் ஏறி ஜெபிக்க போனாராம். கரங்களை வைத்து சொல்லுங்க, அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நடக்க போகும் என்று நம்பினாலும் ஜெபம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபம் உயிர் மூச்சை போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் எப்படி மாறணும்? ஆமா, இயேசுன்னு நம்ம சொல்ற மாதிரி ஜெபம் நமக்கு மிகுந்த என்ன செய்யணும்? பழக்கப்படணும். ஆகவே ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடுற சபையாய் ஹாஸ்பா மாறுகிறது என்று சொல்லுகிறவங்க ஓங்கி ஒரு அல்லேலூயா. ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடுற சபையா மாறலன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. கேட்டாலும் கேட்காட்டி எப்படித்தான் இப்படி நீங்க உஷாரா இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, இன்றைக்கு அதனுடைய தொடர்ந்தேர்ச்சியாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அற்புதமான சூழ்நிலை நடுவில் வேதத்தில் ஒரு பிரச்சனையும் காண்பிக்கப்படுகிறது. அதையும் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா? ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஜெபிச்சார்கள், அப்பம் விட்டார்கள், எல்லாம் பண்ணாங்க, அவர்கள் அந்யோன்யத்தில் இருந்தார்கள். ஆனால் கூடவே பிசாசு என்ன செய்கிறான்? பிரிவினையும் உண்டாக்குகிறான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:13. அதை காண்பித்து விட்டு தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 13:13. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஹலோ, யாரெல்லாம் போனாங்களாம்? பாப்போ பட்டணத்து விட்டு கப்பல் ஏறி எங்க போனாங்களாம்? பம்பிலியாவுக்கு போகிறார்கள். பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அப்ப யாரு கூட இருந்தது? இல்ல, எல்லாரையும் சொல்லுங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் எங்க போனாங்க? பாப்போ பட்டணத்துக்கு வந்தார்கள். கூட யாரும் போனது? யோவானும் போனார். யோவான் ரொம்ப அற்புதமான ஆளு. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு அல்லு. பிரிவினை எங்கேயும் இருக்கு, ஆதி சபையிலையும் இருந்துச்சு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? பிரிவினை நல்லது தான் பாஸ்டர். அப்படியா? பிரிவினை நல்லது தான், சண்டை போடுறது நல்லது தான், அப்படியா? நோ. வேதம் எல்லாருடைய தவறுகளையும் சுட்டி காட்டுவதில் எந்த குறையும் வைத்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை குறித்து மெச்சிக்கொள்ளும் போதே, லிசன் மீ கேர்ஃபுல்லி, ஆபிரகாமை குறித்து வேதம் மெச்சிக்கொள்ளும் போதே, அவனை குறித்து விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லும் போதே கூடவே சொல்லுகிறது, அவன் கேத்துராள் என்பவளை திருமணம் செய்தான்.
அவனுக்கு இன்னும் 2-3 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் போதே வேதாகமம் உரியாவின் மனைவியை அவன் உரியாவை கொன்று எடுத்துக்கொண்டான் என்று அவனுடைய தவறை சுட்டிக்காட்ட மறக்கவில்லை. மோசேயை எனக்கு ஏற்றவன் என்று சொல்லும் போதே அவனுடைய கோபத்தையும் சொல்லி காட்ட அது நிறுத்தவில்லை. 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகைகளை போட்டுடைத்தான் என்று எழுதுவதற்கு அது மறக்கவில்லை. நல்ல கவனிங்க, யோவான் அவனை குறித்து வேதம் சொல்கிறது மிக அன்பான சீஷன், இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவன் என்று எழுதும் போதே கூடவே அவனுடைய தவறையும் எழுதுகிறது. அவன் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். லிசன், எந்த சபை பிரிவினையை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சபையிலே அற்புதம் நடக்காது. லிசன் மீ கேர்ஃபுல்லி. பிரிவினை எதுக்கு வருது? ஏன் பிரிவினை உண்டாகுது? வேதம் சொல்கிறது, வசனம் வாசிக்க நேரம் இல்லை, வேதம் சொல்கிறது தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறவன் பிரிந்து போகிறான். எப்படியா? தன் இச்சையின் படி செய்ய விரும்புகிறவன் பிரிந்து போகிறான். நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், நம்முடைய சபையில் ஒரு அற்புதமான தம்பி இருந்தான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அற்புதமாக இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டே இருந்தது. அவன் நம்மை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போனவனை குறித்து நான் அக்கறையற்றவன் அல்ல, மிகுந்த அக்கறையோடு அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு தகப்பனைப் போல அவன் மனம் திரும்பி வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பிரிந்து போனவர்களெல்லாம் வருவதற்கு வீட்டுக்கு போய் கூப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? ஆனால் மனம் திரும்பாமல் எவன் திரும்ப வந்தாலும் என்னதான் நடக்கும்? பழைய குருடி, சொல்லுங்க, பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு போயிருன்றதுனால மனம் திரும்புகிற வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அவன் கூட 4 பயல்வன் நம்ம பசங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவன் ஃபோன் பண்ணா எடுக்கிறாங்க. நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும் யாரை சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். நல்ல கவனிங்க, அவனை திருந்த விடுங்கடா, திருந்த விடுங்கடா அவனை. நீங்க போய் பார்ட்டி வைக்கிறது என்ன, கேக்கு வெட்டுறது என்ன? ஹலோ, கொஞ்சம் அவனை திருந்த விட்டா தானே திருந்தி வருவான். சொல்லுங்க. அது எப்படி? அது ஒரு ஆன்டி ஸ்பிரிட் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு எதிர் ஸ்பிரிட்டு நமக்குள்ள அந்த இதை இப்படி சொல்லுவாங்க அரசியல்ல, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களை குறித்ததான அதிருப்தி. சோழிங்கர்ல ஒரு அம்மா சொல்லிச்சான், ஸ்டாலினுக்கு நல்லாவே ஆட்சி பண்ண தெரில. எங்க அம்மா கேட்டிருக்காங்க, ஏமா அப்படி சொல்றீங்க? அந்த அம்மா சொல்லிச்சான், அவங்க வீட்டுக்காரர் ஈபியில் வேலை செஞ்சவர். ஈபியில் வேலை செஞ்ச ஆளுடைய அந்த பிடிப்பு தொகையெல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அவர் ரிட்டையர்டாகி ஏகப்பட்ட வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கல. அதனால அந்த அம்மா சொல்லிச்சான், ஸ்டாலினுக்கு ஆட்சியே பண்ண தெரில. அதிருப்தியாளர்கள் உள்ள இருந்தான்னா பிரிவினைக்கு தூபம் போட்டு கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். நான் உனக்கு சொல்றேன் தம்பி, உனக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் கூட நீ சேர்ந்து அவனை நீ ரொம்ப தாஜா பண்ணி தாளிச்சு போயினா அவன் திருந்த முடியாது. அவன் ஃபோன் பண்ணானா இனி எடுக்காதீங்க. நல்லா சொல்லுங்க. அப்பாவுக்கு மேலே சபைக்கு மேலே என்னடா உங்களுக்கு? கரங்களை ஊற்றி சொல்லுங்க. ஆமென். சபைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி அதை இப்போ கை கொண்டு அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறதுக்கு முழுசாக ட்ரை பண்ணணும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்போ இவ்விதமான பிரிவினைகளை உள்ளே கொண்டு வருவோமானால் சபையின் அஸ்திபாரமே ஆழக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறது. சிலர்லாம் பார்க்குறேன் நான், யார் சபையை விட்டு பிரிஞ்சு போனானோ அவங்க கூட போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. பிரதர் இல்லை, என்ன நடக்கும்? அவன் போடுற தூபமெல்லாம் என்ன ஆகும்? உனக்குள்ளே ஏறும். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஏன் பிரிஞ்சு போனாங்கன்னு தெரியுமா? ஒரு பிரதர் கூப்பிட்டேன், வாங்க பிரதர், ஏன் வரல சபைக்கு வரோம்? அவங்க போயிட்டாங்க பாஸ்டர், அதனால நானும் போயிட்டேன். காரணத்தை பார்த்தீங்களா? அவங்க போயிட்டாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? உடனே நம்ம என்ன செய்யறோம்? பெரிய ஞானி மாதிரி உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இன்னும் பார்த்தாரா, போனாரா, வந்தாரா? நீ கம்முன்னு ஜெபம் பண்ண அவங்களுக்காக.
ஒரு இல்லையா சொல்ல மாட்டேங்களீங்க? அவங்க திரும்பி வரணும்னு என்ன செய்? ஜெபம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதுதான் சத்தியம். இதில் தான் நடக்கணும். ஒரு தகப்பன் அவர்களுக்காக காத்து கொண்டிருப்பார், வரும் வரை காத்து கொண்டிருப்பார். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, கையை வைத்து எல்லாரும். பிரிவினைக்கு சபையில் இடமே இல்லை. நல்லா கையை வைத்து சொல்லுங்க, பிரிவினைக்கு என்ன இல்லை? சபையில் இடமே இல்லை. செகண்ட் தாட்டே கிடையாது பிரதர். ஒரு அல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது. அல்லையா சொல்லுங்க. எல்லாம் இங்க கர்த்தர் தான் செய்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரே ஆளுகிறார், கர்த்தரே ஆட்சி செய்கிறார், கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிறார், கர்த்தரே நம்மை உருவாக்குகிறார், கர்த்தரே நமக்கு சொல்லித் தருகிறார், கர்த்தரே நம்மை நிரப்புகிறார், கர்த்தரே நம்மை உயர்த்துகிறார், கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்பிமார் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமேன். கையை வைத்து சொல்டா ஆமேன். என்ன பாருங்கப்பா, இங்க பாரு, இங்க பாருடா, அப்பதான் உனக்கு புரியும். கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன், அல்லேலூயா. இதுதான் சத்தியம்பா. நான் உங்களை புண்படுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் கரெக்ட். சத்தியத்தை ஒருத்தன் உதறி தள்ளிட்டு போறானா அவன் பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை? அந்த குடும்பத்தோட உனக்கு என்ன வேலை? அது யோவானா இருந்தாலும் பைபிள் எச்சரிக்க மறக்கவில்லை. அவர்களை விட்டு பிரிந்து, ஏன் அவசியம் அல்ல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். தேவனை அண்டிக் கொள்கிற யாரும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லலையே? ஒரு அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. கேர்ஃபுல். சபைக்குள்ள பிரிவினையை விட்டுறாதீங்க. ரெண்டாவது எண்ணமே வரக்கூடாது. பாஸ்டர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா சபையில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷனுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தெய்வ பயம் இருக்கும். நான் தெய்வ பயத்தோடு இங்கே நிற்கிறேன், தேவனுக்கு பயந்து பிரசங்கிக்கிறேன், தேவனுக்கு பயந்து சொல்லித்தரேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கவனிங்க, கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. என்ன நடக்க போகிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இன்று கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடுவாராக. வாசிக்கலாம். நாம் இன்று அற்புதமான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:4. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலாமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, வசனம் பிரசித்தியாகும் நேரம் இது. கையை வைத்து சொல்லுங்க, வசனம். எப்பா தமிழ்ல தானே பேசுன? வசனம். எப்பா உனக்கு தான் தமிழ்ல தானே? வசனம் பிரசித்தியாகும் நேரம் இது. சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும், வசனம் பிரசித்தியாகும் நேரம் இது. எங்க போனாலும் ஆவியானவர் என் மேல இருந்தா எதை தான் நான் பேசுவேன்? வசனம். கையை வைத்து சொல்லுங்க, எதை தான் பேசணும்? வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, வசனத்தை பேசும்போது அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? சிலர் வேத வசனத்தை கேட்பதற்கு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. எதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு, 7ஆம் வசனத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, சிலர் ஆவலாய் வேத வசனத்தை கேட்டார்கள். கை வைத்து சொல்லுங்க, வேத வசனத்தை எப்படி கேட்கணும்? ஆவலா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கிய பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். கேட்க எப்படி இருந்தானா? ஆசையாய். ஐயா, பிரசங்கத்தை பண்ணும்போது ஜனங்க எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? வேத வசனத்தை கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆசையா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நாங்க என்ன ஊர்க்கதையா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சாம், அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? வேத வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். வேத வசனத்தை எப்படி கேட்டார்களாம்? ஆசையாய். வேத வசனத்தை ஆவலாய் கேட்டார்கள். சில ஜனம் வேத வசனத்தை ஆசையா கேட்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது, நாம் வசனத்தை பிரசங்கிக்கும் போது சில ஜனம் ஆசையா கேட்பாங்க. ஆனா சில ஜனம் என்ன செய்யும்? 8ஆம் வசனத்தை வாசிமா.
மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கவனிங்க, ஒரு குரூப் இருக்கு அது வேத வசனத்தை ஆசையா கேட்கும். இன்னொரு குரூப் இருக்கு அது என்ன செய்யுமா எதிர்க்கும். இன்னொரு குரூப் இருக்கு, வாசிக்கலாம். 12 வசனத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். நல்ல கவனிங்க, ஒரு குரூப் ஏத்துக்குச்சு, ஒரு குரூப் எதிர்த்துச்சு, ஒரு குரூப் என்ன செஞ்சுச்சான்? விசுவாசிச்சு. embrace the word. கர்த்தருடைய வார்த்தையை தழுவிக்கொண்டான், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். சபையே, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள 3 விதமான மக்கள் இருக்காங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஒரு ஆவி என்ன சொன்னாலும் கேட்கும், ஆனா ஒன்றும் செய்யாது. ஒரு கூட்டம், சொல்லுங்க, ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்? என்னத்த உங்க பெரிய சபை கட்ட போறாங்களா? இன்னொரு கூட்டம் சொல்லுங்க, தேவ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும். நீங்க எந்த கூட்டம் தம்பிகளா? நீங்க எந்த கூட்டம்? விசுவாசிக்கிற கூட்டம்லாம் ஒரு அல்லேலூயா, எதுக்குற கூட்டம்லாம் ஒரு அல்லேலூயா. பின்னாடி 2 பேர் இருக்க தான் செய்யறாங்க. சரி, எல்லாத்தையும் கேட்கிற கூட்டம் ஒரு அல்லேலூயா. ஆமா, எது சொன்னாலும் அல்லேலூயா, எது சொன்னாலும். நல்ல கவனிங்க, தேவன் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் எங்கும் போய் பிரசங்கிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்கள்ல எங்க போனாலும் வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் நாட்கள் இது. ஆமென் சொல்லுங்க. நான் இப்போ உங்க வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போதே பலருக்குள்ளே மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலருக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. நான் ஜெபிக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பிரசங்கிக்கும் போதே தேவ மக்கள் அதை உணர்ந்தவர்களாய், ஏற்றுக்கொண்டவர்களாய், அழுது அதிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே சகல விதமான நோய்களும் நீங்கி அவர்கள் சுகமாய் மாற வேண்டும் என்பதே. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே ஜனங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகி சுகம் பெற்று பலன் பெற்று எழும்பி நடக்க வேண்டும் என்பதே. ஆமென் சொல்லலையே? ஹல்லேலூயா. என்ன கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் பெற்றதா இருக்கிறது. ஆமென் சொல்லல? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் பெற்றது. ஹல்லேலூயா. மிகுந்த அதிகாரம் பெற்றது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வேதாகமா இருக்கிறார். அவர் தான் வேதாகமம், அவர் தான் நமக்கு வார்த்தை. அவர் உள்ள இருக்கிறாரு. நான் படித்த வார்த்தையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிசாசு நம்மளை எதிர்த்து வரும்போது அவரே நமக்கு வேதாகமாக இருக்கிறார். கையில் அவர் பைபிளை வச்சுட்டு சொல்லலை, அப்பால இப்போ சாத்தானேன்னு பைபிளை திருப்பி திருப்பி பார்த்துட்டு சொல்ல, மனசில் இருந்துச்சு. ஆவியானவர் வல்லமையா நமக்குள்ள இருக்கும்போது வேதாகமமே நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலையே? கையை உயர்த்தி சொல்லலையே? அல்லேலூயா. அவரே நம்முடைய பாஸ்போர்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் யாரு? பாஸ்போர்ட் எதுக்கு பிரதர்? தம்பி, பாஸ்போர்ட் எதுக்குமா? ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா நம்ம நாடு இவர் நல்லவர் தான், இவர் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் மேலே எந்த என்ன இல்லை, ஆமாம், இப்போ குற்ற பின்னணி இல்லை, இவர் போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்குறார். கையை வச்சு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே போனாலும் சாட்சி கொடுக்குறார். என்ன சாட்சி? என்ன சாட்சி? இவன் ஒரு பரிசுத்தமா, இவன் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. கைகளை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரே நம்முடைய பாஸ்போர்ட். ஆமென். அவரே நம்முடைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஆமென். ஆவியானவர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். எத்தனை பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது? அதுக்குள்ளே என்ன இருக்கும்? கொஞ்சம் பஞ்சு இருக்கும், கொஞ்சம் டிஞ்சர் இருக்கும், ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும், 2 தலைவலி மாத்திரை இருக்கும். என்ன வந்தாலும் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டாக இருக்கார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. அவரே நமக்கு சுகம் தருகிற கர்த்தர். ஆமென். கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
பிரிவினைகளை விலக்கி போடுகிறவர் அவரே, சமாதான காரணர் அவரே. ஆமென் சொல்லலையே. சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் அவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை எல்லாம் கர்த்தர் அடிச்சு வெளியே கொண்டு போறாரு. தேவன் ஒரே மனதை நமக்கு தருகிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரே மனதை உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். இது முதல் பகுதி. இரண்டாம் பகுதியை நான் காமித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவது 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பிரைஸ் தி லார்ட். 1 வாசிக்கலாமா? இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். ஆமென். இரண்டாவது, அதே ஆவியானவர் நம்ம கூட இருந்தார்னா என்ன நடக்கும்? திரும்பவும் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும் என்னது? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தா எங்க போனாலும் வார்த்தையை பேசுவீங்க. நம்முடைய சபையில் யாராவது ஒரு எழுப்பி விட்டு டக்குன்னு ஒரு சுவிசேஷம் அறிவி அப்படின்னு சொன்னா அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு பையலை கூப்பிட போறேன், இருப்பீங்களா? ஓடுவீங்களா? பிரசங்கிப்பீங்களா? சொல்லுவீங்களா? ரெடியா இருக்கீங்களா? யாராவது பலப்படணும். எங்க போனாலும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதல் முறை அவர்கள் 13ஆம் அதிகாரத்திலேயும் வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு குரூப் ஏத்துக்குச்சு, ஒரு குரூப் கேட்டுச்சு, ஒரு குரூப் எதிர்த்துச்சு, இன்னொரு குரூப் சொல்லுச்சு ஆண்டவரை ஏற்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இரண்டாவது இங்கே வாசிக்கிறோம். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. இக்கோனியா பட்டணத்தில் அவர்கள் இருவரும் யூதருடைய தேவாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதா. இப்ப எல்லாம் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதா. கையை வைத்து சொல்லுங்க, எவ்வளவு ஜனங்க? எவ்வளவு ஜனங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹாஸ்பா சபைக்கு திரளான ஜனங்கள் வசனம் கேட்க வர போறாங்க. கையை தட்டலையே. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திரளான ஜனங்கள் வந்து ஹல்லேலூயா உட்கார்ந்து சத்திய வசனத்தை கேட்டு ஆரவரித்து சந்தோஷப்பட்டு விடுதலையாகி சுகம் பெற்று போகிறார்கள். ஆமென். திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிமா. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா தைரியம் வந்துரும். ஆமென். தைரியம் வருமா வராதா? நம்மள பயந்து ஓடுறாளா? RSS காரன் வந்து அங்காடா இந்து தேசம் எங்க கிட்ட வந்து நீங்க டேய் நிறுத்து. சட்டம் 24:2 சொல்லுகிறது என்னது? எந்த மதத்தையும் பின்பற்றவும் ஆராதிக்கவும் அறிக்கையிடவும் பிரசங்கிக்கவும் மதம் மாற்றவும் நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. யாரை வேணா யாருக்கு வேணா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலாம். கட்டாயமா மதம் மாத்துறது இல்லை, சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம மதம் மாற்றுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இது மதம் மாறுவதில்லை, மனம் மாறுவது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பினேன், விசுவாசிச்சேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். ரமேஷ் பிரதர், உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினாங்களா? இல்லை ஆசை வார்த்தை காட்டி மதம் மாற்றினாங்களா? வாங்க பிரதர் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்கள் 70% எப்படிப்பா கூப்பிட மாட்டேங்கிறாங்களா? ஆமாம். கூப்பிட்டா போயிடுவீங்களா? இல்லை பிரதர், கூப்பிட்டா போயிடுவீங்களா? காசுக்கா? அடாப்பாவி. இல்லைப்பா போயிடுவியா? பயந்துட்டேன் நான். கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, யாரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, கூப்பிட்டா போயிடுவேன். தோத்துறோம் தோத்துறோம். நம்ம காசுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, காசுக்காகவா? யாராவது நீங்க ஏசுனா அதை ஏத்துக்கிட்டீங்க? ஏசு நம் மீது இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் என் தொழிலை ஆசீர்வதிக்கிறார், அவர் என் தேவைகளை சந்திக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். இதை விட பெரிய காசு என்ன வேணும்? ஆமென். அவைகளுக்கு கண் இருந்தும் மூக்கு இருந்தும்
வாயிருந்தும் செவி இருந்தும் கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் அவைகளும் அவைகளை பண்ணுகிறவர்களும். ரமேஷ் அதே பண்ற, அதனாலதான் அவைகளை பண்ணுகிறவர்களும் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து. ஆமென். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? அவர் என்னை காண்கிற தேவன். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? அவர் என்னை காண்கிற தேவன். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் சத்தமா, மாம்சமான யாவரும். ஆமா, அவருக்கு பேரே என்ன தெரியுமா? ஜெபத்தை. ஆமா, அவருக்கு பேரே என்ன தெரியுமா? அவர் பேசும் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் தெரு தெருவாய் நடந்து போய் சகல நோய்களையும் சுத்தமாக்கினார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நடந்து போன இடமெல்லாம் அற்புதம். அவர் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு கொண்டவர்களை விடுதலை செய்து சுகமாக்கி சௌக்கியப்படுத்தி சந்தோஷப்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, இந்த தெய்வத்தை தானே நம்ம பிரசங்கம் பண்றோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரை சார்ந்து இருக்கோம்? வாசிங்களா, 2ஆம் வசனத்தை வாசிங்க பா திரும்ப. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு. 4ஆம் வசனத்தை வாசிமா. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சார்ந்து கொண்டார்கள். நாம யாரை சார்ந்து நிக்கிறோம்? கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிக்கிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, எங்க போனாலும் கர்த்தர் நம்மை பிரசங்கிக்க வைக்கிறார். தேவ வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அவர் நமக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருக்காரு, எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எந்த பட்டணத்துக்கும் போய் தேவனை பிரசங்கிக்க கூடிய வல்லமையும் தைரியம் கொடுத்து. நான் எந்த RSS காரனையும் பார்த்து பயப்படுறதில்ல. ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்துக்கு போனால் ஒரு பேர் கிறிஸ்தவ சபைக்காரனே எதிர்க்கிறான். இங்கே வந்து அவனுக்கு என்ன பயம்னா, நம்ம ஜனங்கள்லாம் அங்கே போயிருமோ அப்படின்னு. அப்போ நாங்கள் நான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறோம், நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், ஏப்பா நீ எந்த ஊர் அப்படின்னு. எங்கள் ஊர்லேயே வந்து என்ன எந்த ஊருன்ட்டியா நீ? எங்கள் ஊர்லேயே வந்து நாங்கள் பாட்டுக்கு நின்னோம், ரோட்டில் நடு ரோட்டில் நின்று ட்ரம் எல்லாம் அடித்து கைசு நல்லவ பாட்டு பாடி எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவன் பக்கத்தில் நின்று நிறுத்துப்பா நிறுத்துப்பா அப்படின்னா. அந்த ஊருக்காரன் ஒரு இந்து மனுஷன். அந்த ஆள் வந்து ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, போடா. ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்ன தெரியுமா? அந்த மனுஷன் எங்களை முடிஞ்ச பிறகு கூட்டு போய் அவர் வீட்டில் சாப்பாடு போட்டு, சார் நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, இந்த செய்தியெல்லாம் யாருமே இங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நல்ல வேளை நீங்கள் சொன்னீங்க. அங்கே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பைபிளை கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் எங்கு போனாலும் வசனத்தை வசனமாய், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆஸ்பா சர்ச் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கெங்கிரேய சபை ஊழியக்காரர் எப்படி இருந்தாங்களாம்? பவுல் சொல்றாரு, ரோமர் 16 வாசிங்க பார்க்கலாம். 16:1 இருக்கா? இல்லை அப்போஸ்தலர் 16:1. அப்போஸ்தலர் 16:1 பாருமா. இல்லை இல்லை ரோமர் தான், ரோமர் வாசிமா. கெங்கிரேயா என்னும் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. ஹலோ சகோதரி, உங்களுக்கு என்னங்க வேலை? சபையில் என்னம்மா வேலை? ஞாயிற்றுக்கிழமை வரணுங்க. 8:05 வந்தால் கூட எங்கள் பாஸ்டர் திட்டுவார், அதனால 8 மணிக்கு வந்துடுவோம். அப்புறம் கையை உயர்த்துன்னுவார், கையை உயர்த்துவோம், பாடுவோம், அப்புறம் கை தட்டுவோம். அவரே சொல்கிறாரு, கை தட்டுவோம். அப்புறம் காணிக்கை போடுங்கன்னு சொல்லுவார், வெறுப்போடு போடுவோம். அப்படியா? வேதம் சொல்லுகிறது, கெங்கிரேயா சபை ஊழியக்காரி கிரேஸ், நீ வெறும் நர்ஸ் அல்ல,
கெங்கிரேய சபைக்கு ஊழியக்காரி ஃபெபே இருந்தது போல கர்த்தர் உன்னைக்கும் சபைக்கு ஒரு ஊழியக்காரியாய் வைத்திருக்கிறார். பூனை மாதிரி ஆமேன்னு நினைக்கிறீங்க, சிங்க மாதிரி சொல்ல வேண்டாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சிலருக்கு எப்படி ஒரு உற்சாக ஆவி வந்தால் கொஞ்ச நாள் ஊழியக்காரி, அப்புறம் அப்படியா? அப்படி இருந்தால் உங்கள் பாஸ்டர் என்ன ஆகணும் யோசித்து பாருங்க. கொஞ்ச நாள் இருப்பார், உற்சாகமாக ஒரு பாட்டு பிரசங்கம் பண்ணுவார், அப்புறம் அடப்போப்பா ஊழியமும் வேணாம் ஒன்று வேணாம், இதுங்க கூட படுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு தான், பாஸ்டர் 1 மணிக்கு அடித்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான், பாஸ்டர் என்ன கேட்டான், திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுது? எங்க பாஸ்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு? அவர் கேட்டாரா, இப்போ எத்தனை மணி? மணி 1. டேய் 11 மணிக்கே போயிருச்சுடா, ஏன்டா இப்போ போட்டு உசுறு எடுத்துக்கிற, போன வை. நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றேன், நமக்கு உற்சாகம் இருந்தா ஒரு ஆவி ஒரு ஊழியம், அல்லனா அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படியா? நோ. வேத வசனம் ஒரு மனுஷியை எப்படி தைரியப்படுத்துகிறது, ஆவியானவர் எப்படி தைரியப்படுத்துகிறார்? எப்பொழுதும் தேவ வார்த்தையாய் பிரசங்கிக்கிற ஒரு வல்லமை. ஆமென் சொல்லுங்க. 5 பேர் வந்தாலும் அதே ஊழியம்தான், 50 பேர் வந்தாலும் அதே ஊழியம்தான், 500 பேர் மத்தியிலையும் அதே ஊழியம்தான், 5000 பேர் மத்தியிலையும் எழும்பி நின்று அதே பிரசங்கம் தான், அதே வல்லமை தான், அதே அபிஷேகம் தான். காரணம் என்ன? இருப்பது யார்? உனக்குள்ள இருப்பது யார்? ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. The Spirit of God is in me. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கும் என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அவாசிமா கெங்கிரேய சபை ஊழியக்காரி கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவருக்கு தேவையா இருக்கிறதோ. ஊழியக்காரிகளே எழும்பும் காலம் எது? தெபோராக்களே பரிசுத்த ஆவியினால் எழும்பும் காலம் எது? ஆமென் சொல்லுங்க. ஆமென். புனிதாலாம் இன்னும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த வேலைக்காக இல்ல, ஆண்டவர் வல்லமை வரங்களை தந்திருக்கார். இறங்கி போனா தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் படித்தவர்களையும் பயன்படுத்துவார், படிக்காதவர்களையும் பயன்படுத்துவார். ஏன்னா அவர் வல்லமையா இருக்கிறதுனால யாரனாலும் பயன்படுத்துவார். அடுத்த வாரம் நீங்க வரும்போது வெறுங்கையா வராதீங்க, ஒரு ஆத்மாவோடு வந்து சேருங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். கெங்கிரேய சபை ஊழியக்காரி என்ன ஃபெபேயாளா? ஆங்கிலத்தில் என்னப்பா போட்டிருக்கு? ஃபோபேவா? ஃபெபியை போல கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். கரங்களை வச்சு சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஆத்துமாக்க தாங்கப்பா. சொல்லுங்க, ஆத்துமாக்களை தாங்கப்பா, இல்லைனா என் ஜீவன் எடுத்துருங்கப்பா. ஆமென். அவ்வளோ முக்கியம் ஆத்துமாக்கள். ஆத்மா அவ்வளோ முக்கியம் பிரதர். பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ முக்கியம், எதிர்க்க இருக்கிற முஸ்லீம் அவ்வளோ முக்கியம், நமக்கு அருகில் இருக்கிற இந்து அவ்வளோ முக்கியம். ஏன்னா ஆத்மா அழிஞ்சு போகுது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நான் அதை கேட்டுக்குவேன், பிரதர் உங்கள் சபையில் ரொம்ப மக்கள் அப்படி கொஞ்சம் ஏழையாக வராங்க. ஏழைக்கு ஆத்மா இல்லையா? ஹலோ, பிச்சைக்காரனுக்கு ஆத்மா இல்லை? ரோட்டில் பிச்சை எடுத்து போகிறானே அவன் நரகத்துக்கு போனால் அவனுக்கு ஓகேவா? சபையில் அப்படியே பாஷாக உட்காரணுமா? உட்காரணும், இல்லைன்னு சொல்லலை. சபை எல்லாருமாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாராலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உயர்ந்த அந்தஸ்திலிருந்து வரணும், கீழே இருந்தும் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து உயர்த்தணும். எல்லாம் எதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தெரியுமா? வசனத்தை எங்கே போனாலும் பேசு, யாரானாலும் கூட்டு வா. இங்கே பாருங்க, பவுல் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாரு? ஆட்சியாளர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவனும் ரட்சிக்கப்படுறான். கீழே போய் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு, அவனும் ரட்சிக்கப்படுறான். எல்லாம்